ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் வந்துட்டு தீனா. நான் வந்துட்டு வீடூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு என் அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டாக்டர் சுமிதா எப்படி பழக்கம்னா, கிறிஸ்டினா ஆண்டி மூலிமா தான் எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்துட்டு கெரியர் வந்துட்டு ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. நான் என்ன எடுக்கணும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்துட்டு 2 பிளான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டீரியர் டிசைனர் ஆகணும். செகண்ட் வந்துட்டு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் பிளான் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுறப்போ இன்டீரியர் டிசைனர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்போ, கடைசி கட்டம் வரைக்கும் இன்டர்வியூலாம் போயிட்டு பாஸ் ஆகி எல்லாமே ஆச்சு. ஆனால் அமையல. தென் எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு, இந்த மாதிரி பேங்கிங் படிக்கணும் அப்படின்னு. நானும் வந்துட்டு டிப்ளமோ பேங்கிங் இது பண்ணேன். அப்போ கூட வந்துட்டு எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு, டிகிரி வந்துட்டு நான் என்ன எடுக்கணும் அப்படின்னு. அதே ஒரு குழப்பமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இங்கே அதுக்கு தான் வந்தேன். இங்கே வந்துட்டோன்னே ஆண்டி எனக்கு ப்ரே பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்துட்டு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணு, அதுதான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு டாப்பில் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆண்டி ப்ரே பண்ண கண்ணை மூடிட்டு நான் இருக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இருட்டாக தான் இருந்துச்சு. ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. கடைசி ப்ரேயர் அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு வயசான கை வந்துட்டு என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு. முன்னிக்கிலேருந்து என்னை ஒரு வயசான கை வந்துட்டு தலையில் எப்படி கை வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஆண்டிக்கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தேன், ஆண்டி யார் அப்படின்னு. ஆண்டி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, அவங்க தான் வந்துட்டு தி ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு, எனக்கு வந்துட்டு ஒரு இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு தெளிவாக இருக்கேன். ஸோ இதுக்காக எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கிறிஸ்டினா ஆண்டிக்கும், என்னை கூட்டிகிட்டு வந்த என் அப்பா அம்மாவுக்கும், அப்புறம் என்னை தொட்டு ஜெபம் பண்ணு டாக்டர் சுமிதாக்கும், தென் கடைசியாக வந்துட்டு என்னை தொட்ட ஜீசஸ் கிரைஸ்ட்க்கும் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன்.